بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين فلا عدوان إلا على الظالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இன்று இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருப்பது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வை பார்ப்பதற்காகவோ அல்லது ஒரு மேடை பேச்சையை ரசிப்பதற்காகவோ அல்லது ஒரு பழைய கதையை கேட்பதற்காக வேண்டியோ நாம் இவ்விடத்திற்கு வரவில்லை. இதனை நாங்கள் ஆரம்பமாக நமது உள்ளத்திலே இதனை பதிய வைத்து கொள்ள வேண்டும். நாம் எதற்காக வேண்டி இவ்விடத்திலே வந்திருக்கிறோம், இந்த இடம் எப்படிப்பட்ட ஒரு இடம் என்பதனையும் நானும் நீங்களும் ஆரம்பமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹு தஆலா எவ்வாறு தெரியுமா கூறுகிறான்? அவன் யாரை விரும்புகிறானோ அவர்களுக்குத்தான் மார்க்கத்தினுடைய தெளிவை கொடுப்பதாக அல்லாஹு தஆலா கூறுகிறான். எனவே எங்களுக்கு இந்த அல்லாஹு தஆலாவுடைய வசனத்திலிருந்து விளங்கக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் விரும்பியதனால்தான் அவனுடைய மார்க்கத்தை விளங்குவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பினை தந்திருக்கிறான். அந்த வகையிலே நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய இந்த நடத்தையினை, அதே போன்று நம்முடைய மனசாட்சியை மாற்ற வேண்டிய பல தேவைப்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் எங்களிடத்திலே சில தவறுகள் நடக்கின்றன, அதே போன்று சில பாவங்களும் நிகழ்கின்றன. இது போன்ற நிகழ்வுகள் கேட்பதன் மூலம்தான் அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கத்தை விளங்கி அந்த பாவங்களும் அந்த தவறுகளும் எங்களை விட்டும் நீக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, இன்று எனக்கு பணிக்கப்பட்ட தலைப்பு என்னவெனில், அல்லாஹு தஆலா எங்களுக்கு வழங்கிய ஒரு அருட்கொடையை நாங்கள் அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அருட்கொடையை நாங்கள் அலட்சியம் செய்து கொண்டிருக்கிற அந்த அருட்கொடையை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டிதான் இவ்விடத்திலே நான் பணிக்கப்பட்டுள்ளேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நியமத் என்னவென்று பார்த்தோமே என்றால், அல்லாஹு தஆலா எங்களுக்கு வழங்கிய அந்த நியமத் என்னவென்று பார்த்தோமே என்றால், அதுதான் எங்களுடைய பெற்றோர்கள். சகோதரிகளே, பெற்றோர்கள் என்று வருகின்ற சந்தர்ப்பத்திலே இந்த பெற்றோர்கள் யார்? எங்களை பெற்று வளர்த்த அவர்கள்தான் எங்களுடைய பெற்றோர்கள். அவர்கள் எவ்வாறு நியமத்தாக மாற முடியும் என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள் வரலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய எங்களுடைய சமூகத்திலே போய் கேட்டோமே என்றால், இன்று அல்லாஹு தஆலா உங்களுக்கு வழங்கிய நியமத் எது என்று கேட்டால் என்ன தெரியுமா கூறுவார்கள்? எங்களுக்கு செல்வம் இருக்கிறது, அல்லாஹு தஆலா தந்த நியமத். அதே போன்று ஆரோக்கியம் என்று கூறுவார்கள். இது போன்ற பல விடயங்களை கூறினாலும் அல்லாஹு தஆலா இந்த உலகிலே கொடுத்திருக்கக்கூடிய அந்த மகத்தான ஒரு நியமத்தை யாருமே கூறுவதில்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒருபுறம் சிந்தித்து பார்த்தோமே என்றால் நிச்சயமாக அதுதான் இந்த உலகிலேயே எங்களுக்கு வழங்கப்பட்ட பெரிய நியமத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன் தெரியுமா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்கள் பட்ட கஷ்டத்தை கொஞ்சம் பாருங்கள். நாம் பிறப்பதற்கு முன்பே, நாங்கள் இந்த பூமியிலே பிறப்பதற்கு முன்பே நாங்கள் எவ்வாறு வளர வேண்டும், எங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்று அவா வைத்தவர்கள் அவர்கள். அதே போன்று நாங்கள் இந்த உலக அறிய முன்பே எங்களுடைய வாழ்க்கை இவ்வாறு தான் இருக்க வேண்டும், எங்களுடைய பிள்ளை நான் எவ்வாறு தியாகத்தை சந்தித்தாலும் எனது பிள்ளை கஷ்டப்படாமல் வளர வேண்டும் என்று நாங்கள் பிறப்பதற்கு முன்பே எங்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் அவர்கள். ஒரு குழந்தை அழுதுவிட்டால் அந்த தாய் தனது தூக்கத்தையும் பார்க்க மாட்டாள். அதே போன்று அந்த பிள்ளை பசி வந்துவிட்டால் தனக்கு பசி வந்தாலும் பரவாயில்லை, தனது பிள்ளை சாப்பிட வேண்டும் என்பதற்காக வேண்டி தனது சாப்பாட்டை கூட கொடுக்கக்கூடிய அந்த பெற்றோர்களை விட இந்த சொத்தும் இந்த செல்வமும் அதே போன்று
இந்த ஆரோக்கியமும் அல்லாஹு தாலாவுடைய மிகப்பெரிய அறுக்கொடையில் ஆகிவிடுமா என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் சகோதரர்களே. இவைகளெல்லாம் அறுக்கொடைகள் தானா என்று பார்த்தோமே என்றால் நிச்சயமாக ஆரோக்கியம் அனைத்தும் அறுக்கொடைதான். இருந்த போதிலும் அல்லாஹு தாலா இந்த உலகிலே அளித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அறுப்படை என்னவென்று பார்த்தோமே என்றால் அது இந்த பெற்றோர்கள் என்பதுதான் இருந்து கொண்டிருக்கின்றது சகோதரர்களே. இது ஒருபுறம் இருக்க, இந்த நியமத்துக்களை எங்களுடைய சமுதாயம் எவ்வாறு பயன்படுத்துகிறது? இது நியமத்தாக அவர்கள் எண்ணுகிறார்களா, அல்லது இது சோதனையாக, பெற்றோர்களை சோதனையாக எண்ணுகிறார்களா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் சகோதரர்களே. இவ்வாறு இது ஒரு புறம் இருக்க, நமது இந்த பெற்றோர்களை மார்க்கத்திலே எவ்வாறு அவர்களை எங்களுக்கு கற்றுத்தருகிறது, மார்க்கம் இந்த பெற்றோர்களை எவ்வாறு கற்றுத்தருகிறது என்பதனையும் நாம் ஒரு கணம் பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது எவ்வாறு தெரியுமா கூறுகிறான்? அவனை தவிர வேறு யாரையும் வணங்க வேண்டாம் என்ற அந்த தௌஹீதுடைய வாசகத்தை கூறிவிட்டு தொடர்ந்தும் கூறுகிறான், மேலும் பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இதை இணைத்தே அல்லாஹு தஆலா கூறுகிறான். அந்த வசனத்தில் இவ்விரண்டும் இணைந்தே வருகிறது. அவனுடைய ஹக்கை கூறிவிட்டு அடுத்ததாக கூறுகிறான் யாரை? பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று கூறுகிறான். என்றால் இஸ்லாமிய மார்க்கத்திலே எந்த இடத்திலே இந்த பெற்றோர்களுக்கு மரியாதை செய்வது, அவர்களுடைய உரிமையை நாங்கள் பாதுகாப்பது எந்த இடத்தில் இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதே ஆயத்திலே வருகிறது. அல்லாஹு தஆலா எவ்வாறு தெரியுமா கூறுகிறான்? நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு உஃப் என்ற வார்த்தையை கூட கூற வேண்டாம் என்று கூறுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, உஃப் என்றால் என்னவென்று தெரியுமா? இங்கே தமிழிலே மொழிபெயர்ப்பவர்கள் கூறுவார்கள், சி என்ற வார்த்தை கூட பேசிவிடக் கூடாது என்று. சி என்பது ஒரே ஒரு வார்த்தை. அதே போன்றுதான் இந்த உஃப் என்ற வார்த்தையையும் ஒரு வார்த்தையாகத்தான் அவர்கள் கணக்கெடுப்பார்கள். நாங்கள் ஒரு முகச்சுளிப்பின் காரணமாக செய்யக்கூடிய அந்த சி என்ற வார்த்தையை கூட உங்களுடைய பெற்றோர்களுக்கு பயன்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு கட்டளையிடுகிறான் சகோதரர்களே. இதுதான் அல்லாஹு தஆலா, எங்களுடைய அல்லாஹு தஆலாவும் இஸ்லாமிய மார்க்கமும் கற்றுத்தந்தது. இன்று நாங்கள் எவ்வாறு இருக்கிறோம் என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அதே ஆயத்திலே அல்லாஹு தஆலா எவ்வாறு கூறுகிறான் தெரியுமா? நீங்கள் சிறு பராயத்திலே உங்கள் மீது எவ்வளவு அன்பு கொண்டு உங்களை பாதுகாத்து உங்களுக்காக வேண்டி எவ்வளவோ தியாகங்களை மேற்கொண்டு உங்களை வளர்த்தார்களோ, அதே போன்று நீங்களும் அவர்களுக்கு அன்பு கொண்டு அவர்களுக்காக வேண்டி தியாகம் கொண்டு அவர்களை பாதுகாத்து நாங்களும் அவர்களை அரவணைத்து வைக்க வேண்டும் என்றவாறு அல்லாஹு தஆலாவுடைய அந்த குர்ஆன் ஆயத்தை எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறது சகோதரர்களே. இது போன்றுதான் எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு வழிபடுத்துகிறது. அதே போன்று இன்னும் ஒரு விடயத்தை பார்த்தோம் என்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதிகமான போதனையும் இவ்வாறு தான் காணப்பட்ட சகோதரர்களே. அவர்கள் எவ்வாறு தெரியுமா கூறினார்கள்? இந்த பெற்றோர்களுடைய விடயத்திலே மிகவும் கரிசனை செலுத்தக்கூடியவர்களாகவும் இந்த பெற்றோர்களுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதிகம் போதனை செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் சகோதரர்களே. ஒரு தடவை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். அவர் வந்து என்ன தெரியுமா கேட்கிறார்? யா ரசூலல்லாஹ், நான் யாருக்கு அதிகமாக நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உன் தாய்க்கு என்று கூறுகிறார்கள். தொடர்ந்தும் கேட்கிறார், இன்னும் யாருக்கு யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார். தொடர்ந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது தடவையும் உனது தாய்க்கு என்று கூறுகிறார்கள். மூன்றாவது தடவை அவர் திரும்பவும் கேட்கிறார், இன்னும் யாருக்கு யா ரசூலல்லாஹ் என்று கேட்க மூன்றாவது தடவையும் உன் தாய்க்கு என்று கூறுகிறார். நபி அவருக்கு, அந்த மனிதருக்கு நம் கேட்க வேறு யாரும் சரி கூறுவாரா என்ற ஒரு நோக்கம் அவரிடத்திலே வந்தாலும் நபிகளார் திரும்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், உனது தாய்க்கு என்று கூறிவிட்டு நான்காவது முறை இவர் கேட்கிறார். எவ்வாறு தெரியுமா? நான்காவது முறையும் அதே போன்று அதே கேள்வியை கேட்கிறார். நான்காவது முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன் தந்தைக்கு என்று கூறுகிறார்கள். சகோதரர்களே, இவ்வாறு தான் நாங்கள் அதிகம் நன்மை பகிக்க வேண்டும் என்று எங்களுடைய மார்க்கம் யாரினை கூறுகிறது? எங்களுடைய பெற்றோரினை தான் கூறுகிறது. நாங்கள் எங்களுடைய பெற்றோரிடத்திலே எவ்வாறு இருக்கிறோம் என்பதனை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. நான் உங்களுக்கு ஒரு அழகான உண்மை சம்பவம் ஒன்றையும் விடத்திலே கூறுவது சிறந்ததாக இருக்கும் என நினைக்கிறேன். அந்த சம்பவத்தையும் விடத்திலே நான் கூறுகிறேன். உங்களுக்கு தெரியுமா,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு முன்பு வாழ்ந்தவர்தான் ஜுரேஜ் ரஹிமஹுல்லா என்று சொல்லக்கூடக்கூடிய ஒரு சாலிகான மனிதர். அந்த மனிதர் எவ்வாறு தெரியுமா இருந்தார்? அவர் அல்லாஹுவை வணங்குவதிலே அதிக ஆர்வம் கொண்டவர். அல்லாஹுவை வணங்கக்கூடியவராக இருந்தார். அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு நாள் இவர் அல்லாஹுவை வணங்கி கொண்டிருக்கிறார். நஃபிலான தொழுகை அல்லாஹுவை வணங்கி கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய தாய் வருகிறாள். அவருடைய தாய் அந்த மகனை பார்த்து அவரை அழைக்கிறாள். அவரை ஜுரேஜ் மகனே என்று அழைக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர் தொழுது கொண்டிருக்கிறார். அவர் நினைக்கிறார், நாம் தொழுது விட்டு அவருக்கு பதிலளிப்போமே, நாங்கள் அல்லாஹுவை வணங்கி கொண்டு தானே இருக்கிறோம், நாங்கள் தொழுது விட்டு அவருக்கு பதிலளிக்கலாம் என்ற அவர் ஒரு எண்ணத்தோடு அவருடைய தொழுகையை தொடர்கிறார். திரும்பவும் அழைக்கிறார் அந்த தாய். இரண்டாவது தடவையும் அவர் அதே எண்ணத்திலே தொழுகிறார். மூன்றாவது தடவையும் அழைக்கிறாள். மூன்றாவது தடவை அழைத்தும் அவர் அந்த தொழுகையை விட்டுவிடவில்லை. அந்த தொழுகையை தொடர்கிறார். அதன் பின்னால் அவர் அந்த தாய் அந்த மன உடைந்ததன் காரணமாக அவர் கூறுகிறாள், எவ்வாறு தெரியுமா? யா அல்லாஹ், என் மகன் என்னை மதிக்காமல் இருக்கிறான், அவனுக்கு ஒரு சோதனை காணாமல் அவனுக்கு உயிர் போகக்கூடாது என்றவாறு அந்த தாயார் கூறுகிறார். நாங்கள் இவ்விடத்திலே ஒன்று விளங்கி கொள்ள வேண்டும். இது சாபம் அல்ல, இது அந்த தாய் விடுத்தது சாபம் அல்ல. அந்த தாயின் ஒரு வழி. நான் அவ்வளவு கூப்பிட்டும் அந்த பிள்ளை பார்க்கலையே என்ற அந்த ஒரு வழியின் காரணமாக அந்த தாய் அந்த விடயத்தை கூறுகிறார். இதன் விளைவாக என்ன நடக்கிறது? நாங்கள் எல்லாம் அறிந்த விடயம்தான். பெரும் சோதனையை ஜுரேஜ் ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த பெரும் சோதனையை அடைகிறார்கள். சோதனை அடைந்த பின்புதான் அவர்களுடைய மரணம் ஏற்படுகின்றது என்பதனை வரலாறு குறிப்பிடுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் என தெரியுமா? இவர் அவ்வளவு ஒரு நல்லடியாராக காணப்பட்டும் இவர் அந்த நேரத்திலே கூட, அந்த தாய் அழைக்கின்ற சந்தர்ப்பத்திலும் கூட அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தார். அந்த சந்தர்ப்பத்திலும் கூட அவர் அந்த தாயின் அழைப்பை ஏற்கவில்லை என்றதற்காக வேண்டி அவருக்கு நிகழ்ந்த நினைவு என்ன? அவள் கேட்ட அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. சகோதரர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று தாய் அழைக்கின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் என்ன செய்கின்றோம்? நாங்கள் போகாவிட்டால் அந்த தாய் எவ்வாறு பேசுகிறாள்? எங்களை பார்த்து நாசமா போ என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் போதும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அதனை ஏற்றுக்கொண்டு விட்டால் நிச்சயமாக அது நடந்துவிடும். எனவே சகோதரர்களே, இந்த விடயத்திலே இந்த ஜுரேஜ் ரஹிமஹுல்லா அவர்களுடைய சம்பவம் எங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. அதே போன்று இது நல்லடியார் ஒருவருடைய சம்பவம். அதே போன்று இன்னும் ஒரு சம்பவத்தை கூறுகிறேன். ரீசெண்டாக இந்த கிட்ட காலத்தில் நடந்த ஒரு விடயம்தான். ஒரு சின்ன பிள்ளையை ஒரு தாய் வளர்க்குறாங்க. அவங்க வளர்க்குற அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க பட்ட கஷ்டம், அவங்க சரியான ஏழையாக இருந்து அந்த பிள்ளையை வளர்க்குறாங்க. அந்த பிள்ளையை வளர்த்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. அந்த பிள்ளையும் வளர்ந்து வராரு. அந்த அம்மா சாப்பிடுவதற்கு, அந்த தாய் சாப்பிடுவதற்கு உணவில்லாட்டியும் கூட அந்த பிள்ளை சாப்பிட வேண்டும் என்பதற்காக வேண்டி தனது உணவை கொடுத்து ஒரு இரவு தூங்கிய சம்பவங்களும் நடந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த தாய் அந்த பிள்ளையை வளர்க்கிறாள். அந்த பிள்ளை வளர்ந்து ஒரு வயதை அடைந்தவுடன் அந்த பிள்ளையும் வேலைக்காக வேண்டி அந்த பிள்ளை செல்கிறான். அந்த சந்தர்ப்பத்திலே அவன் வேலைக்கு சென்ற சந்தர்ப்பத்திலே அவன் அந்த தாயை கவனிப்பது கிடையாது. அந்த தாயுடைய உரையாடல் எல்லாம் நின்று விடுகிறது. அந்த தாய்க்கு மாதம் அவர் பணம் அனுப்புகிறார். இருந்த போதிலும் அவர் அந்த அந்த தாயுடன் பேசுவது, அந்த தாயுடன் உரையாடுவது போன்ற நல்ல விடயங்களை எல்லாம் அவர் விட்டு விடுகிறார். தொடர்ந்து என்ன தெரியுமா நடக்கிறது? ஒரு நாள் அவருக்கு கோல் ஒன்று வருகிறது. கோல் அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய தாய் இறந்து விட்டாங்க அப்படின்னு. உடனே அவருக்கு அந்த கண் முன்னே வருகிறது, எனது தாய் இந்தெந்த விடயங்கள் எல்லாம் செய்தாவே, எனது சாப்பாடெல்லாம் அவைக்கு பசி இருந்தும் நான் சாப்பிட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவை அந்த சாப்பாடெல்லாம் தந்தாவே, அவை இறந்துட்டாவே என்ற அந்த ஒரு எண்ணம் அவருடைய மனக்கண் முன் வருகிறது. அந்த நிமிடத்தில் அவர் உடனே ஓடி அந்த தாயிடம் செல்கிறார். அந்த தாயுடைய கையை பிடித்து விட்டு அந்த தாயுடைய தலையணையின் கீழ் இருந்த ஒரு லெட்டரை, ஒரு கடிதத்தை வாசிக்கிறார்.
ஒரு கடிதம் ஒன்று இருக்கிறது. அதில் வாசிக்கிறார். எவ்வாறு தெரியுமா இருக்கிறது? எனது பிள்ளையின் ஒரு வார்த்தைக்காக வேண்டி நான் இயங்குகிறேன். அந்த வார்த்தையை பார்த்தவுடன் அவருக்கு கண்ணீர் மல்கிறது. நான் எனது தாயை ஒரு பார்த்திருக்கலாமே, எனது தாயை இவ்வாறு கவனித்திருக்கலாமே, இவ்வாறு கவனித்திருக்கலாமே என்று அவர் எண்ணுகிறார். இருந்த போதிலும் அவருடைய அஜல் முந்திவிட்டது. அந்த தாயினுடைய அஜல் முந்திவிட்டது. அந்த தாய்க்கு அவர் பணிவிடை செய்யாமலே அவர் கை செய்தப்பட்டவராக மாறிவிட்டார். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த கதை ஒரு கதை அல்ல. இந்த கதை எங்களுக்கு கேட்பதற்கான ஒரு கதை அல்ல. நாளை எங்களுக்கும் நடைபெறவிருக்கின்றது, நாளை நமக்கும் நடைபெறவிருக்கின்றது. எனவே இந்த மாதிரி நாங்கள் யோசிக்காமல், நாங்கள் இது நடப்பதற்கு முன்னே நாங்கள் இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் கை செய்தப்படாமல், அவர் செல்வார்கள், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். நமது பெற்றோர்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் அவங்களோட எங்களுக்கு எவ்வளவு மரியாதை செய்ய முடியுமோ, அவங்களோட என்னென்ன விடயங்களை பரிந்துரை செய்ய முடியுமோ அவ்வளவு விடயங்களை நாங்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே செய்துவிட வேண்டும். இந்த கதை என்ன தெரியுமா எங்களுக்கு படிப்பினையாக கூறுகிறது? மரணித்த பிறகு நாங்கள் எவ்வளவு கை செய்தப்பட்டும் எங்களுக்கு ஒன்றுமே ஆகப் போவதில்லை. சகோதரர்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இன்றிலிருந்து நாங்கள் ஒரு நியத்தினை வைக்க வேண்டும். எப்படி தெரியுமா? எங்களுடைய தாய் தந்தை எவ்வாறு எங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து எங்களை வளர்த்தார்களோ அவ்வாறு நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து அவர்களுக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும். அதேபோல் நாங்கள் பெற்றோர்களாக நாங்கள் இருந்தோமே என்றால் எங்களுடைய பிள்ளையையும் இவ்வாறு ஒரு மனக்கண், இவ்வாறு ஒரு எண்ணம் வரக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளையும் வளர்க்க வேண்டும். சகோதரர்களே, எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பெற்றோர்கள் என்ற விடயத்திலே நாங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். என்னுடைய சமூகத்திலே சில விடயங்கள் நடக்கின்றன. இந்த பெற்றோர் என்ற விடயத்திலே நாம் மேற்கூறியது போன்றோ நிறைய அட்டூழியங்கள் நடக்கின்றன. பெற்றோர்களை அதாவது வேதனைப்படுத்துகிறார்கள், பெற்றோர்களுடைய மனவேதனைப்படுத்துகிறார்கள். இது போன்ற விடயங்கள் நடக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய ஒரு வார்த்தை போதும் எங்களுடைய வாழ்க்கை பிறண்டு விடுவதற்கு. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பெற்றோர்கள் என்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு வரம். அவர்கள் இருக்கிறார்களா? எங்களுக்கு ஒரு தாய், எங்களை அரவணைக்கக்கூடிய தாய் இருக்கிறாளா? எனக்காக வேண்டி பிரார்த்திக்கக்கூடிய தந்தை இருக்கிறானா? அதுதான் எங்களுக்கு கிடைத்த பெரும் அருக்கொடை என்பதை நானும் நீங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய பெற்றோர்களை மதிக்கக்கூடியவர்களாகவும் எங்களுடைய பெற்றோர்களுக்கு மறைமுகமாக ஒருவேளை எங்களுடைய பெற்றோர்கள் மரணித்திருப்பார்கள், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாகவும் நாங்கள் மாற வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களுடைய பெற்றோருடைய வாழ்க்கையையும் எங்களுடைய வாழ்க்கையையும் சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பானாக. வ ஆகிர தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.